வாழ்க குருவே துணை. என்னை ஈன்று எடுத்த தாய் தந்தைக்கும் ஒவ்வொரு நொடியும் வழிநடத்தி செல்லும் இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் வாழ்க வளமுடன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சபையிலே அமைந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற இறையர்களும் குருவர்களும் துணை நிற்கட்டும். வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த அற்புதமான அதுவானால் அதுவே சொல்லும் என்ற தலைப்பை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அதுவானால் அதுவே சொல்லும். ஐயா கேட்ட மாதிரி எதுவானா அது சொல்லும் அப்படிங்கிறத மிக அற்புதமான தலைப்பு. ஸோ மகரிஷி அற்புதமான புக்கு எழுதியிருக்காங்க, அதுக்காகவே எழுதியிருக்காங்க. நம்ம இந்த தூய்மையான ஆன்மா, உடலை கொடுத்தது அம்மா, இந்த உயிரை கொடுத்தது அம்மா, உயிரை கொடுத்தது அப்பா. இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே சுத்த வெளியாகிய இந்த இறைநிலை இந்த உடலுக்குள்ளார தூய்மையான ஆன்மாவை கொடுத்தது. இந்த ஆன்மா பல ஆண்டு காலமாக 60 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஓரியர் தாவரத்திலிருந்து பயணம் பெற்று இப்போ கலங்கங்களோடு கலங்கப்பட்டிருக்கு இந்த ஆன்மா. அப்போ நம்ம இந்த கலங்கங்களை போக்கிக் கொள்வதற்காக பல வழிமுறைகளை இந்த பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு அதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது அப்படிங்கிறத நம்ம விளக்கத்தோடு சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே இந்த அறியாமையில் இருக்கும்போது செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக அந்த பக்தி மார்க்கத்தை ஒரு பேஸ், இந்த ஆன்மீகத்திற்கு முக்கியமான ஒரு வழின்னா பேஸ் அந்த பக்தி மார்க்கம் தான். அதில் நிறைய நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. அதிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு ஒரு குரு மகான் தேவைப்படுவார். எத்தனையோ கோயில் குளங்கள்ல போறோம், மறுபடியும் என்ன பண்றோம், தவறுகள் செஞ்சுட்டே இருக்கிறோம். அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிட்டல. சொன்னாலும் நம்மளுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. பொதுவா சொல்ல போனா மனசுல நினைக்கிறோம், ஆனா அது செயலுக்கு கொண்டு வர முடியல. அப்ப மகரிஷி அவர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க 40 ஆண்டு காலமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த உடலை எப்படி நம்ம சரி பண்ணி இந்த தூய்மையான ஆன்மாவாக மாற்றக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த மனவளக்கலையே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மனவளக்கலையில நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உடற்பயிற்சியில நிறைய மாற்றங்கள். நம்ம எத்தனையோ ஸ்பீச் கேட்டாலும் ஆனா தன்னை உணர்றமானு கேட்டா 10% கூட இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய மனநிலை அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த மனநிலையை சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேஸே உடற்பயிற்சி தான். பேஸ் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்புல 100 கோடி செல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, பிணைந்து இந்த உயிர் துகள்களோட ஜீவகாந்தத்தோட இந்த உயிர் சக்தியோட பிணைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உயிர் சக்தியை செலவு பண்ணாம இந்த உடற்பயிற்சி மகரிஷி அமைச்சு கொடுத்தது எதுக்காகன்னா, எந்த இடத்துலயுமே உயிர் சக்தி செலவாகாது. நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னாலும் சரி, வேற நடைபயணம் செய்தாலும் எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனா உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நோ ஜீவகாந்தம் செலவு, நோ உயிர் சக்தி செலவு. இயல்பாக இயக்கமாக கொடுத்து நம்மளுக்கு பாவ பதிவுகளை போக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக, நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பாவ பதிவுகள் அந்த ஜீன்களின் மூலமாக எல்லாமே சரி செய்யப்படுகிறது. துரியாதீத தவம்னு அடுத்த நிலை இருக்குது. அகத்தாய்வுல துரியாதீத நிலை இருக்கு, மகரிஷியா நம்மளுக்கு அமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த ஆன்மாவை சுத்தவெளியிலிருந்து வந்த அந்த இறைநிலை தன்மையோடு இணைப்பதற்காகத்தான் அந்த துரியாதீத தவத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த துரியாதீத தவம் எப்பொழுதெல்லாம் நாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு மனதில் அந்த ஆல்பாங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி நம்மளுக்குள்ளார வருது. அப்போ ஆக்கினை பண்ணுனா 14 8க்கு வருகிறது. அதிலிருந்து நம்ம 9 மைய தவம் பண்ணும் பொழுது ஃப்ரீக்வன்சி அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகிறது. அப்ப நம்ம மனசு இங்க இருக்குது, உடல் இங்க இருக்குது, மனசு இங்கதான் இருக்கணும். ஆனா நம்மளுடைய மனசு எங்க இருக்குதுங்க, வெளியில போயிருது. அப்ப அந்த மனசை ஒருநிலைப்படுத்தணும். நம்ம தவமே பண்ணினாலும் நம்மளுடைய மனசு எங்க இருக்குன்னா ஒரு 9 செகண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கும். அதுக்கு மேல என்ன வெளியில போகும், மறுபடியும் உள்ள வரும், வெளியில போக உள்ள வரும். அப்ப எதுக்கு மகரிஷி வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் தவத்தை கொடுக்குறாங்கன்னா, 1 நிமிஷமாவது நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த உயிரை அறியக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த மெடிடேஷன் மூலியமா நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப உடற்பயிற்சி பண்ணுனா நம்மளுக்கு ஒரு 60% நம்மளுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்த பதிவுகள் கழியுது. மெடிடேஷன் பண்ணுனா
ஒரு 25% கழியுது. அப்ப இந்த ஜீவவித்து நாத குழம்பிலிருந்து வரக்கூடிய உயிர் தகவல்களின் மூலமாக நம்ம காயகல்பம் பண்ணும் பொழுது டாக்டர் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அந்த பாவப்பதிவுகள் முறையான முறையில் பண்ணும் பொழுது பாவப்பதிவுகள் அடுத்த பிறவிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அப்ப அந்த உயிர் துகளில் நம்ம ஏற்கனவே கலங்கப்பட்டிருந்த ஆன்மாவானது காயகல்ப பயிற்சி பண்ணும் பொழுதுதான் நம்ம மனம் அமைதி பெறும். நீங்க என்னதான் பண்ணினாலும் சரி, உடற்பயிற்சி பண்ணாலும் சரி, மெடிடேஷன் பண்ணாலும் சரி, இந்த காயகல்ப பயிற்சி இந்த உயிர் சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம எப்பொழுதெல்லாம் ரெகுலரா பண்ணி கொண்டிருப்போமோ அப்பொழுதெல்லாம் உயிர் சக்தி தேக்கி வைத்து நம்ம உடலை ஒரு மெருகு ஏற்றி இந்த இளமையோடு வாழ வைப்பதற்குண்டான சிந்தனை ஆற்றல் பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த காயகல்ப பயிற்சி. அப்ப இதையெல்லாம் மகரிஷியா நம்மளுக்கு இறைவனோட தொடர்பு ஏற்படுத்தணும்னு நினைச்சார். அப்படின்னா இந்த 5 புலன்களின் வழியாக நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல் செலவாகிக்கிட்டே இருக்குது. ஒரு கேஸ் அடுப்பு இங்க வைக்கிறோம், ஒரு அடுப்பு எரிஞ்சுன்னா ஒரு டெய்லி எரிக்கிறோம், ஒரு 40 to 50 நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க. 5 அடுப்பு டெய்லி வச்சு எரிச்சோம்னா எத்தனை நாளைக்கு வருங்க? 2 நாளைக்கு கூட வரலாம், ஒரே நாள்ல கூட தேரலாம். அப்ப நம்முடைய இந்த உயிர் சக்தியானது ஜீவகாந்தமாக கன்வெர்ட் ஆகி இந்த 5 புலன்களின் வழியாக செலவாகி கொண்டே இருக்கிறது. அப்ப ஜீவகாந்தங்கிறது உயிர் சக்தி, உயிர் சக்தி செய்கிறது அந்த எக்டோபிளாசம் விந்துநாத குழம்பு. ஓகேங்களா? அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி இந்த 40 வயது வரைக்கும் நம்ம எப்படி பாதுகாத்து வைக்கிறோமோ அதுதான் 80 வயது வரைக்கும் ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையாக மாறும். இந்த வயதில் நாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் 5 புலன்கள் வழியாக செலவாகுது. சாப்பிடுறதுல உணவாகுது, செலவாகுது. நாம் பார்க்கக்கூடிய பொருள்களில் செலவாகுது. அப்ப காது கேட்குது, அதுக்குண்டான ஜீவகாந்தம் செலவு. ஒரு எலக்ட்ரானிக் எப்படி காயகல்ப பயிற்சியில் நம்மளுக்கு விளக்கம் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம உடம்புல 100% ஜீவகாந்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த இறைத்தன்மை நம்மளோட இருக்கும். அப்ப மனம் சஞ்சலம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த இறைத்தன்மை நம்மளுக்குள்ளார வரும். அப்ப நீங்க என்ன நினைச்சீங்கனாலும் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுங்க, பிரபஞ்சத்துல போய் பதிவாகும். ஒரு நிசப்தமான நிலையில் இருந்தால் மட்டும்தான் சுத்த வெளியோடைய தன்மை என்னன்னா நிசப்தமான நிலை. அப்ப இறைவனுடைய நிலையும் நம்முடைய மனதினுடைய நிலையும் ஒரே நிலையில் இருந்தால் நீங்கள் என்ன நினைச்சீங்கனாலும் ஒரு விஷயத்தை வேண்டி நம்ம கிட்ட பொருளோ பணமோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இது என்ன ஆகுதுங்க, இது நினைச்சா யாருக்கிட்டையாவது ஒருத்தர் உதவி பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு, அவர் மூலியமா நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்மளுக்கு நிச்சயமா அது வந்தே சேரும். ஆனா நம்ம கிட்ட அதை தாங்கக்கூடிய காந்தத்தன்மை வேண்டும். அப்ப அந்த காந்தத்தன்மை வேண்டும்னா நம்ம உடலுக்குள்ளார உயிர் துகள்கள் அதிகமாக வேண்டும். அந்த உயிர் துகள்கள் அதிகமாக வேண்டும் என்றால் நம்ம காயகல்ப பயிற்சி ரெகுலராக 9 முறை ஒரு நாளைக்கு பண்ணிதான் ஆக வேண்டும். அப்ப ஒரு நாளைக்கு 9 நிமிடம் நாம் ஒதுக்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இறைநிலையோடு தொடர்பு நம்மளுக்கு முற்றிலுமாக கிடைக்கும். இது 100% உண்மை. ஏன்னா எங்கேயோ ஒரு குக்கிராமத்திலிருந்து கூட வந்திருக்கலாம். இப்ப என்னவே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மகரிஷியை பத்தி ஒரு விஷயமே தெரியாது. சாதாரண ஒரு 18 வயதில் திருப்பூருக்கு வேலைக்கு வந்தோம், ஒரு வேலையை கம்பெனிக்கு சேர்ந்தோம், 22 வயசுல தீட்சை எடுத்தோம். ஆனா விட்டுட்டோம், வேலையின் காரணமாக, வேலை போல அதிகமாக காரணமாக விட்டுட்டோம். மறுபடியும் 30 வயசுல ஜாயின் ஆகுது. எத்தனை வயசுங்க? 8 வயதுக்கு அப்புறம் மகரிஷி என்ன பண்ணிட்டாரு, இதை தவிர வேற வழியே இல்லை. ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துச்சு, அல்சர் பிரச்சனை வந்துச்சு, டயத்துக்கு சாப்பிடுறதுல தூக்கம் கட்டுறது, இது எல்லாமே இந்த பிரச்சனை வந்ததுக்காக நம்ம ஏதோ ஒரு தேடல்ல போறோம், ஏதோ ஒரு குருவை தேடி போறோம், ஹாஸ்பிட்டல்ல போறோம், சரியாகிறது இல்லை. ஆனா எங்க போனா சரியாகுங்கிறது யார் மூலியமா நம்மளுக்கு உணர்த்தும். அப்ப 22 வயசுல ஒரு தீட்சை வாங்குறோம், அந்த உயிராற்றலானது அந்த குரு விடல, ஒரு பிடித்து ஒரு உயிரை உயிர்ப்பிப்பதற்காக அவனை சரி பண்ணி ஆகணுங்கிறதுக்காக மறுபடியும் என்ன பண்றாரு, இங்க கொண்டு வந்துடுறாரு, அறிவித்திருக்கோள் கொண்டு வந்து மறுபடியும் நம்ம பயிற்சி எடுத்து அறிமுக பயிற்சியில இருந்து அகத்தாய்வுல இருந்து டிப்ளமோ முடிச்சு பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி முடிச்சு ஒரு ஆசிரியர் பயிற்சி லெவலுக்கு நம்ம என்ன கொண்டு உயர்த்தி வச்சிருக்காரு. ஆனா இந்த இணைப்பு நீங்க எல்லாம் நான் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த குரு பகவான் என்ன பண்றாரு, நம்மள இணைச்சு ஏதோ ஒரு விதத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்மளுக்கு இணைச்சு வைக்கிறார். அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி சரியான விகிதத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளோட இருப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க, உறவினர்கள் நிறைய நம்மளோட கூட இருந்திருப்பாங்க. இந்த இதுக்கு அப்புறம் நம்முடைய மாற்றங்கள் நிறைய வரும். பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இருக்கிற வேற விஷயமா இருக்கும், அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருப்போம். அப்ப அவங்க என்ன நினைச்சாலும் நம்மளுக்கு நம்ம விழிப்பு நிலையில் இல்லாத பொழுது எல்லா விஷயங்களும் எல்லா பொருட்களாக இருந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம்.
ஆனா இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, நம்மள ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு விழிப்பு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு அறிவாற்றலினால் நம்ம என்ன பண்ணுவோம், தனிச்சு இருப்போம். தனிச்சுன்னா அவங்க கூட பேசக்கூடாதுன்னு ஒரு விஷயமாக இல்ல, நம்மளுக்கு அறிவில் கொஞ்சம் ஏதோ தூண்டுவதனால், குருவின் மூலமாக தூண்டுவதனால் பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. எது நல்லது, எது கெட்டது, எது இன்பம், எது துன்பம், எது சந்தோஷம், எது மகிழ்ச்சி, அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உணர்த்திடுறாரு. அப்ப அந்த உணர்வுகள் நம்மளுக்கு வரும் பொழுது, யாராக இருந்தாலும் அதை பேசும் பொழுது நம்மளுக்கு உன்னிப்பாக அந்த விழிப்புணர்வோட கவனிக்கிற தன்மை வருது. அவங்க நல்லதுக்காக பேசுறாங்களா, இல்ல அவங்க விஷயங்கள் பேசுறதுல நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பேசுறாங்க, கோவப்பட்டு பேசுறாங்க, இல்ல இயல்பாக பேசுறாங்கன்னா அதுல இறைவன் எல்லாத்தோட எல்லா ஆன்மாவோட கலந்துதான் இருக்காரு. அப்ப எல்லாருமே ஒரு இறைநிலைங்கிறது அம்மாவுடைய கருவறையில அந்த ஆன்மாவானது அதுல இருக்கு. அப்ப எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் தான். அப்ப நம்மளை உணர்த்துவது குரு மூலியமாகவும் உணர்த்துவார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்கதான் எதிரின்னு, ஆனா அவங்களுக்கு எதிரி யாருங்க, நாம எதிரி. அப்ப ஏன் மகரிஷி தவத்துல கொண்டு வர்றாரு, எதிரிகளாக இருந்தால் அவர் மனம் திருந்தி நல்வாழ்வால கருணையோட வாழ்த்துவோம். அப்ப நம்மளைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வாழ்த்தணும். அப்ப நம்ம யாரையும் எதிரியாக நினைக்கிறோமோ அப்ப நம்ம மனசுல ஏதோ களங்கங்கள் இருக்கிறது. அவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருந்தாலும் 100% அவர் தப்பு பண்ணியிருந்தா அவரை என்ன நினைக்கிறோம், எதிரியாக நினைக்கிறோம். அவர் ஏதோ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்த நம்மளுக்கு தூண்டி விடுறாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கறதே அவங்களா தான் இருப்பாங்க. நம்ம யாரு தப்பா நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு நிறைய எடுத்து கொடுப்பாங்க. அந்த விழிப்பு நிலைங்கிறது நம்மளுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து பெறக்கூடிய, இந்த சமுதாயத்திலிருந்து பெறக்கூடிய நம்ம பெறப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு அனுபவமா தான் எடுத்திருக்கிறோம். அப்போ சிவவாக்கியர் சித்தர் சொல்றாரு, பரந்த கால் முளை புகா, கடந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கு ஓசை மற்றும் உயிர்களும் உடலில் புகா. இல்லைங்களா? அப்ப விரிந்த மலர் உதிர்ந்த காய் இதெல்லாம் மரம் புகா. அப்போ மறுபடியும் நம்ம பிறக்குவது இல்லையே என்ன சொல்றாரு சிவபாக்கியர் சித்தர் சொல்றாரு. அப்போ எந்த பிறவியும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த அரும்பிறவியில் நற்செயல்களை செய்து அதனுடைய விளைவுகளை உணர்ந்து நாம் செய்யக்கூடிய செயல் எப்பொழுதுமே ஒரு விழிப்பு நிலையோட செய்தால் மட்டுமே நம்ம விளைவுகள் சரியான முடிவில் நிற்கும். அப்ப செயல்களில் தத்துவத்தை கொண்டு வர்றார் மகரிஷி. செயல் நம்முடையது, நீதி இறைவனுடையது. அப்ப நம்ம இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நம்மளுடைய மனநிலையும் இந்த அறிவாற்றலையும் பயன்படுத்தி பின் விளைவுகளை நம்ம சிந்திக்க வேண்டும். ஒரு சாக் பீஸை தூக்கி போட்டா 1ஆம் உடையுமா 2ஆம் உடையுமா 3ஆம் உடையுமா இல்ல உடையாதான் யாருக்குமே தெரியாது. அப்ப நான் இன்னைக்கு மனசுல சஞ்சலம் இல்லாம ஒரு செயலை செய்தால் அதற்கு என்ன விளைவுகள் கிடைக்கும்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஆத்ம திருப்தியோட செஞ்சீங்கன்னா அந்த புண்ணியம் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தும். அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வேண்டுதல் வேண்டாமை வேண்டும்ங்கிறார். நம்ம கோயிலுக்கு எல்லாம் போறோம், என்ன வேண்டுறோம், நல்ல உடல் நலம். இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்றோம். அப்ப பக்தி மார்க்கத்துல இருக்கையில என்ன சொல்றேங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பெரிய வீடு கட்டிட்டான், எனக்கு எப்படியாவது ஒரு வீடு அமைச்சு கொடு. இல்லைங்களா? கார் வாங்கிட்டாங்க, அதை விட பல மடங்கு நம்ம கார் என்ன பண்ணணும், வாங்கணும். 10 லட்சத்துக்கு வாங்கிட்டாங்கன்னா நம்ம ஒரு 12 அவனோட கம்பீரமா இருக்கணும், எப்படியும் கெத்தா இருக்கணும். சொல்றோமா இல்லைங்களா? அது எதுக்க வேண்டிய, அது பேராசை. அந்த 6 குணங்கள் சரியாகாத பொழுது நம்ம மனதுக்குள்ளால தோண்டக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே தீய குணங்களாகத்தான் இருக்குது. அது பேராசை தான். அப்ப பொருளாதார மேம்பாடு எப்படி நம்மளுக்குள்ளார வரும்னு கேட்டா, மகரிஷி ஒரு 6 ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்றாரு. சரி, 8 ட்ரெஸ் வேணும்னு சொல்றாரு இல்லைங்களா? 7 நாளைக்கு 7 ட்ரெஸ் ஒரு நாளைக்கு மாற்றி போடுவதற்கு ஒரு ட்ரெஸ். நம்ம எத்தனை பேரு எத்தனை ட்ரெஸ் வீட்டுல வச்சிருக்கோம்னு பாருங்க. இல்லைங்களா? இந்த சட்டை எடுத்து 9 வருஷம் ஆச்சு, உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ட்ரெஸ் எடுக்கவே மறந்துட்டேன். அப்ப பொருளாதார பிரச்சனை எங்க நிக்குதுங்க? அது எடுக்கணும் போவோம், ஆனா எடுக்க மாட்டோம். அப்படிதான் போறோம் இல்லைங்களா? கடைக்கு நம்ம ஒரு சேலை எடுக்க போவோம், ஆனா கடைக்கு ஒரு வேட்டி சட்டை நம்ம ஜென்ஸை விட்டுறலாம், ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டா போதும் அப்படின்னு விட்டுறாரு. லேடிஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நகை கடைக்கு போனாலும் சரி, இல்ல டெக்ஸ்டைல்ஸ் எதுக்கோ போனாலும் சரி, இல்ல சும்மா சாதாரணமா ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போனாலும் சரி, ஏதோ ஒண்ணுதான் எடுக்க போவோம். ஆனா
நம்ம 5 புலன்களின் வழியாக அந்த கண்களினுடைய கவர்ச்சியில் அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போனோன்னு ஒண்ணு எடுக்கும், அதை அதுக்கடுத்து எடுப்போம். வீட்டுல இருக்கும், அந்த பொருள் இருக்கு, மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம். ஆனா விழிப்பு நிலை இல்லை. ஆக்கின தீட்சை கொடுக்கலையே நம்மளுக்கு சொன்னாங்க, எந்த ஒரு உணவை உண்ணும் பொழுதும் புலன் அனுபவம் பெறும் பொழுதும் ஆக்கினிலேயே இருந்து பழகி கொள்ளுங்கள் சொன்னாங்களா இல்லைங்களா? நம்ம என்ன பண்றோம், கேட்கறதே இல்லை, மனசு கேட்கவே மாட்டேங்குது. அது நீங்க மகரிஷி 5 அவமுறையில ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதுல உணவுலதான் இருக்குங்கிறார். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபர்ஸ்ட் உணவு தான். அந்த உணவு தான் 7 தாதுக்களா வருது, ஜீவவித்துநாத குழம்பா வருது. அந்த ஜீவவித்துநாத குழம்பு தான் உயிர் சக்தியா மாறுது, ஜீவகாந்தமா மாறுது. நம்முடைய உடல் செல்கள் வர பிணைப்போட இருக்குது. நம்முடைய சிந்தனைகளே அதுலதான் மாற்றம் வருதுங்கிறார். அப்ப உணவு முறைகள் என்னென்ன சாப்பிடணும், தானியங்களை சாப்பிடணும். அப்ப தானியங்கள் எந்த விதமான தானியங்கள் சாப்பிடணும்னு மகரிஷி சொல்லி கொடுத்துட்டாங்க. போர் அடிக்குதுங்களா? எல்லாருமே கப்சூப்னு இருக்கீங்களா? அப்ப தானியங்கள் இந்த பூமியை விட்டு மேல் நோக்கி வளரக்கூடிய அந்த தானியங்கள், சூரிய சக்தியில ஸ்டார்ச் சத்து கிடைக்கக்கூடிய, அது மனிதன் சாப்பிடக்கூடிய உள்ள உறுப்புகள் எல்லாருமே அதாவது இதயத்திலிருந்து நுரையீரல இருந்து உள்ளுறுப்புகள் அனைமே சுலபமாக ஜீரணமாகக்கூடிய அமைப்பை தான் நம்மளுக்கு படைக்க வச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோங்க, நல்லா சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம். அப்ப நல்லா சாப்பிடுறப்போ நம்முடைய சிந்தனை ஆற்றல் பெருகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹெவியான சாப்பாடு எதெல்லாம் சாப்பிடுறோமோ மந்தத்தன்மையை கொடுக்கும். சீக்கிரமாக சாப்பிட்டு ஒரு 2 to 2.5 மணி நேரத்துல ஜீரணமாகிற பொருளை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உள்ளுறுப்புகளுக்கு வேலை கம்மியா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120 எதுக்கு அமைச்சு வச்சாங்க அப்படின்னா, அந்த கணையத்தினுடைய வேலை 120 ஆண்டு காலம் செயல்படும். அந்த இன்சுலின் சுரக்கணும். அந்த இன்சுலின் சுரக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்போ மகரிஷி சொல்றாங்க, எது அசையணுமோ அதை அசையாம அசையாத பொருள் தான் அசைஞ்சிட்டு இருக்கு. அப்ப உடல் அசையணும், மனம் அசையக்கூடாது. நம்ம மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உடல் அசையாறதே இல்ல, மனசு மட்டும் எங்கெங்க ஓடிக்கிட்டு இருக்கு, தாவிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணுங்கிறாரு. அப்ப மனம் அலைச்சுழல ஆக்கினையில 14 இருந்து 8க்குள்ள வரணும். அப்புறம் 9 மைய தவத்துல நம்ம என்ன பண்ணணுங்க, மறுபடியும் சுருக்கி கொண்டு வரணும். அப்ப நம்ம தவம் பண்ணும் பொழுது நம்மளுடைய முதுகுத்தண்டு அளவுக்கு சுருக்கணும், பாடியோடைய முதுகுத்தண்டு அளவுக்கு சுருக்கணும். இப்ப பாடி அளவுக்கு ஜீவகாந்த அளவுக்கு நம்ம ஒரு கண்ணாடி பயிற்சி யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க, அகத்தாய்வு எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது நம்முடைய ஆறா விரியும். அந்த அளவுக்கு நம்முடைய அந்த மனசை என்ன பண்ணணும், விரிச்சு கொண்டு வரணும். அப்ப மனசை நம்ம உடலுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இறைசக்தி நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்ப நம்மள நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா தவம் நல்லா பண்ணணும். அந்த தவம் நல்லா பண்ணுவதற்கு இந்த உடற்பயிற்சி சரியான முறையில பண்ணணும். அப்ப அந்த உடலை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மகரிஷி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தவநிலைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காயங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்ப இது 3மே ஒன்றோட ஒன்று, உடல் உயிர் மனம், இது 3மே ஒரே நிலையில் செயல்பட்டா மட்டும்தான் இந்த உயிர் என்ன பண்ணுங்க, இங்க இருக்கும். இல்ல அப்படின்னு என்ன பண்ணுங்க, போன உயிர் உடல் புகா இல்லைங்களா? அப்ப மகரிஷி எவ்வளவு தூரம் நம்மளுக்கு தத்துவங்களை கொடுத்தாலும் யாரும் தப்பா எடுத்துக்கிறவங்க நம்ம பண்றோமா, ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. மன்றத்துக்கு வர்றோம் போறோம், ஆனா முயற்சி பண்றோம். ஏன்னா முயற்சி பண்றதுனால இப்ப நம்ம இங்க உட்காந்துருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நானே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் முழுசா எதையுமே பண்ண முடியல. ஏன்னா வாழ்க்கை சூழ்நிலைகள், இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை சிக்கல்கள்ல இருந்து வெளியில வரணும். குடும்பத்தை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக தான் எல்லாமே நம்ம, இந்த பொருளாதாரங்கிறத ஒரு முக்கிய மேம்பாடா இருக்குது இப்போ. அப்ப அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த உடலை உயிர்ப்பதற்கு ஆனா மனசை நம்ம மாத்திக்கலாம். போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற ஒரு விஷயத்த நம்ம மாத்துறோம் அப்படின்னா ட்ரெஸ் அதிகமா எடுக்க தேவையில்லை, பொருளாதாரத்தை மேம்பாடு அடையணும்னா இதெல்லாம் தேவையில்லை. பாத்திரங்கள் அதிகமா இருந்தா நம்ம மருமக பேரம் பேத்தி வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறோம், வீட்டுல டப்பா வெப்பால எல்லாம் வாங்கி வச்சு மேல ஷோகேஸ் எல்லாம் போட்டு அடைச்சு வச்சுட்டோம். அப்போ இந்த சேரிலிருந்து வரக்கூடிய அலைக்கதிர்கள், மனதிலிருந்து வரக்கூடிய அலைக்கதிர்கள், இந்த ஜன்னல் கம்பியிலிருந்து வரக்கூடிய அலைக்கதிர்கள், நம்ம வீட்டுல மூடி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்து வரக்கூடிய அலைக்கதிர்கள், பீரோவில் பூட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டிரெஸ்ஸின் மூலமாக வரக்கூடிய அலைக்கதிர்கள் எல்லாமே நம்மளை சும்மா விடுமா? இது ஒண்ணும் பண்ணாது.
அப்போ ஒரு பொருள் இன்னொருத்தருக்கு தேவைப்படும். அதாவது ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போறோம், ஒரு சேலை தான் வாங்கணும், இல்ல ஒரு ட்ரெஸ் ஏதோ வாங்க போறோம். நம்ம ஆஃபர் போட்டிருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு சேலைக்கு 3 சேலை. அப்ப பொருளாதாரத்தில் குறைபாடு உள்ள ஆளுங்க அந்த 3 சேலையை 1000 ரூபாய்க்கு 3 சேலை எடுத்து அவங்க ஏதாவது யூஸ் பண்றதுக்காண்டி வச்சிருப்பாங்க. நம்ம போய் என்ன பண்றோம்? அதை போய் எடுத்துட்டு வந்துடுறோம். அப்ப அதை எடுத்து நம்ம யூஸ் பண்றோமா? பீரோவை பூட்டி வச்சிடும். அது யாருடைய பொருள்? அதாவது இன்னொருத்தர் உங்களுடைய பொருள். அந்த பொருள் நம்ம எடுத்து வச்சோம்னா அது ஒரு பாவ செயல்ங்கிறார் மகரிஷி. அப்ப ஆசை பேராசையாக மாறும் பொழுது அதுக்கு மூல காரணமே எண்ணம்ங்கிறார். மனிதனுக்கு 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு தோணும். இப்ப என்னை பார்த்தா என்னுடைய கேரக்டர் என்ன பேசுறாரு, எப்படி பேசுறாரு, அவர் எங்கிருந்து வந்திருக்கிறாருன்னு தோணும். உங்களை பார்த்தா ஒரு கேரக்டர். அப்புறம் குழந்தைய பார்த்தா அது என்னென்ன சேட்டை பண்ணு, எப்படி படிச்சுட்டு இருக்கு, அதோடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்குங்கிறது ஒரு கேரக்டர். அப்போ ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கு. அகத்தவத்துல ஃபர்ஸ்ட் மகரிஷி கொடுக்கறது எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தான். அப்ப எண்ணத்தை சரி செய்தால் மட்டுமே இந்த ஆசை சரியாகும். இந்த ஆசையை சரி பண்ணால அந்த பேராசையிலிருந்து விடுபட முடியும். அப்ப நிறைவேறமா நம்ம மாற்ற முடியும். ஆசை நிறைவேறாத பொழுது சினம் ஏற்படுகிறது. சினத்தின் மூலமாக கவலைகள் ஏற்படுகிறது. இந்த சினம் ஏற்பட்டால் மகரிஷி ஆராய்ச்சி பண்ணதுல எழுதியிருக்காரு, ஒரு கப் தண்ணியை நம்ம சூடு பண்ணும் பொழுது 60 கப் ஆவியாக மாறுகிறதுங்கிறார். அப்ப நம்ம இந்த சினம் ஏற்படும் பொழுது இந்த பாடி செல்ஸ் எல்லாமே அதிகமாக சுழன்று ஓடும். சுழன்று ஓடும் பொழுது நம்மளுடைய உயிர் சக்தி என்ன ஆகுதுன்னா இந்த ஆவி போல அதிகமாக செலவானா மறுபடியும் உடல் புகா, உயிர் துகள்கள் வெளியே போகும் பொழுது அது மறுபடியும் உள்ள வந்து சேராது. சுடுதண்ணியில ஒரு பாத்திரத்தை எடுத்து காய்ச்சும் பொழுது ஆவி மறுபடியும் வருமானு கேட்டா வரவே வராது. அது போலதான் நம்மளுடைய உயிராற்றலும் உயிர் சக்தியும் வரவே வராதுங்கிறார். அப்ப கோபத்தை நம்ம பொறுமையாக மாற்ற வேண்டும். கடும்பற்றாக இருந்தாலும் பிரச்சனை தான். அது யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களா, பண்ணிடுவாங்களா, இவ்வளவு இருந்து யாரு பாக்குறது அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சாலே யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா திருப்பூர்ல ஒண்ணு நடந்தது. போலீஸ் அதிகாரிகளை தப்பு சொல்லல, யூடியூப்ல போட்டு விட்டுறாதீங்க. என்னன்னா ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, சேட்டு தான். அவங்க இது மாதிரி நாங்க வெளியூர் போறோம், ஊருக்கு போறோம், உத்தரப்பிரதேசம் போறோம், நாங்க வர்றதுக்கு 1 மாசம் ஆகும் செலவு, போலீஸ்காரங்க பாதுகாத்து கொடுத்ததுக்கா. சொல்லாம போயிருந்தா கூட காணாம போயிருந்திருக்காரு, சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் காணாம போயிடுச்சு. புரியுதுங்களா? யாரையும் ஒரு செலவு இல்லைல்ல. ஏன்னு கேட்டா அப்ப அந்த பொருள் தேவையில்லை, அது பொது சொத்து. அது யாருக்காவது கொடுத்து உதவினா அந்த பொருளினுடைய விளைவு அப்ப யார் மூலியமா போகுது இல்லையா, யாரோ மூலியமா போயிடுச்சு. அப்ப தேக்கி வைத்த பணமும் மனதில் இருக்க களங்கங்களும் தேவையற்ற பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணுமே ஒழிஞ்சு அதற்கு தீர்வு இருக்காதுங்கிறார் மகரிஷி. அப்ப மகரிஷி உணவில் கட்டுப்பாடு எதுக்கு கொண்டு வந்தாருன்னா, மகரிஷி ஒரு வீட்டுல விருந்துக்கு போகும் பொழுது இலை முழுக்க வச்சிருந்துருந்தாங்க. நிறைய கிட்டத்தட்ட 24 வகையான உணவு வகையில காய்கறிகளோட சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப மகரிஷி போன உடனே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்க எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாராம். ஏன் சொன்னார் அப்படின்னா, நான் உணவை வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் மறுபடியும் வரும்பொழுது எனக்கு என்ன பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை மட்டும் நீங்க சமைச்சா போதும், எனக்காக அதிகமாக சமைக்க வேண்டாம். பொருளாதாரத்துல இப்படிலாம் நம்மளுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு மகரிஷி. அப்ப அவருக்கு தேவையான விஷயங்கள் சாப்பாடு, சாம்பார், ஒரு பொரியல், ஒரு கூட்டு போதுன்ட்டார். அப்ப நம்ம என்ன பண்றோங்க, விசேஷத்துக்கெல்லாம் தேவையில்லாம நிறைய பொருள்களை வேஸ்ட் பண்ணி குப்பையிலையும் கொண்டு போய் போடுறாங்க. 1 லட்சம் ரூபாய் போலாம், ஒரு கல்யாண விருந்தோ ஏதோ ஒரு விசேஷம் வைக்கிறோம்னா 1 லட்சம் ரூபாய் இல்லாம பண்ண முடியாது. அப்ப அளவோட சமைச்சா எல்லாமே மன்றத்துல சமைக்கிறோம். எப்படி சமைக்கிறோம்? அளவோட சமைக்கிறோம், திருப்தியா சமைச்சிட்டு இருக்கிறோம், அது அளவோட சாப்பிடுறோம், மெயின் விஷயம். அப்ப இது எல்லாமே ஒரு நிலை கொண்டு வரணும். அப்ப பொருளாதாரத்திலையும் நம்மளை மேன்மைப்பட வைக்கிறாரு, இந்த உயிர் சக்தியை எப்படி எல்லாம் செலவு பண்ணாம இருக்கணுங்கிறது சொல்லி கொடுக்கிறாரு, எல்லாமே பண்றாங்க. அப்ப பிறவி பெருங்கடலை நீந்துவார், நீந்தார் இறைவனடி சேராதார், திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பிறவி பெருங்கடலை நீந்துவார். யார் நீந்துவாங்க? நம்ம நீந்துவோம் இல்லைங்களா? நீந்திருவோமா? நீந்தார், நீந்தார்னா யாருங்க? நீந்துவார் யாரு, நீந்தார் யாரு? நீந்துவார்னா இப்ப நீந்துறதுக்கு நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த பிறவி பெருங்கடல்ல நீந்தணும். அப்ப எனக்கு அடுத்த பிறகு வேணாங்கிறது ஒரு பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்படியே ஸ்கூல்ல போய்
நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கல சொன்னாங்க, யாருக்காவது மறுபிறவி வேணுங்கிறவங்கள கையை தூக்குங்க அப்படின்னு. ஒருத்தன் கையை தூக்குனா, என்ன பிறவிடா அப்படின்னு. சார் நான் பாம்பா பிறக்கணும் சார், என்னை இது ரொம்ப பேசுறான், அவனை கொத்தணும் சார். எப்படி? ஸ்கூல் குழந்தை இல்ல. ஏய் நீ பாம்புல இருந்து நான் வந்திருக்கிற, மறுபடியும் ஏன்டா அங்க போற அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் ரொம்ப தொந்தரவு பண்றா சார், பரீட்சை எழுதியில காமிக்க சொன்னா காமிக்கவே மாட்டான் சார். சோ இதெல்லாம் ஒரு காமெடிக்க வேண்டிதான் சொன்னாங்க பசங்க. அப்போ நல்ல மென்னு அரைச்சு சாப்பிடணும்னு சொன்னா அந்த பசங்களுக்கு என்ன புரியுதுன்னா, சார் மென்னு சாப்பிட சொல்றீங்க, 1 மணி நேரம் தான் டைம், ஒரு தடவை போடுறது 32 தடவை மென்னு சாப்பிட சொல்றீங்க. ஆனா எனக்கு பீரியடு இது லஞ்ச் டைமே முடிஞ்சிடும் சார், சாப்பாடு தீராதே, நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறான். சோ இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்ப மென்னு சாப்பிடுற உணவு 7 தாதுக்களா மாறுது. இறைப்பை பாதி நம்ம பல்லுலயே மென்னு சாப்பிட்டு உணவு ஜீரணம் ஆயிடணும், இறைப்பைக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்காக சொல்றோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. புரியுதுங்களா? அப்போ 5 புலன்கள் நம்ம சரி பண்ணணும். எதுவாக மாறினால் அதுவாக மாறினால் நம்ம ஃபர்ஸ்ட் மகரிஷி பேஸ்ல ஆக்கினை சாந்தி துரியம் கொடுத்துறாரு. இந்த உயிர் சக்தியை உணர்வதற்காக அந்த 3 தவங்களும், இறைநிலை உணர்வுக்கு துரியம் தவம் கொடுக்குறாங்க. இது பேஸ். புரியுதுங்களா? அப்போ அடுத்த தவங்கள் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறது பஞ்சேந்திரிய தவம், அகதவத்துல கொடுக்குறாங்க. அப்ப இந்த பஞ்சேந்திரிய தவத்துல ஃபர்ஸ்ட் இந்த தோலுக்கு கொடுக்குறாங்க, நாக்கு கொடுக்குறாங்க, மூக்கு கொடுக்குறாங்க, கண்ணு கொடுக்குறாங்க, காது கொடுக்குறாங்க. ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க? அப்ப உடல் முழுவதும் இந்த ஜீவகாந்தம் இருக்குது. இதையெல்லாம் செலவு பண்ணும் பொழுது உயிர் சக்தியும் சேர்ந்து செலவாகுது. செலவாகும் பொழுது நம்முடைய ஆயுட்காலம் ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, காது கேட்காது, கண்ணு தெரியாது, நாக்குல சாப்பிட்டா ருசி தெரியாது, இல்லைங்களா? இது தெரியுதா இல்லைங்களா? ஆனா நம்ம காது டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணாலும் காதே கேட்காது. உண்மையாலுமே நம்மகிட்டே காந்தத்தன்மை இல்லை. இந்த காந்தத்தை தெரியும், காந்தத்துடைய தன்மை அறியலாம், அந்த கடவுள்களை அறிய முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த காந்தத்தை தான் நம்ம அறியணும். எப்படி எல்லாம் செலவு பண்றோம், அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரியணும். புரியுதுங்களா? அப்ப அந்த செயல் விளைவு தத்துவம் நம்ம மனசுல 60,000 எண்ணங்கள் தோன்று மறைகிறது. அப்போ பொல்யூஷன் நிறைய இருக்குங்கிறாங்க இல்லைங்களா? அந்த உலகத்தை சுற்றி ஏர் பொல்யூஷன் இருக்கிறாங்க, வாட்டர் பொல்யூஷன் இருக்காங்க, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நம்முடைய தாட் பொல்யூஷன் தாங்க. அப்ப அந்த மனதை, இந்த எண்ணத்தை எப்பொழுது நாம் சரி பண்ணுகிறோமோ அப்பொழுது இந்த ஒரு பொல்யூஷன் இருக்காதுங்கிறாங்க. இப்ப இந்த 3 பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் அது வரவே வராதுங்கிறாங்க. தாட் பொல்யூஷனை சரி பண்ணிடலாம், ஆனா கஷ்டப்படணும். இந்த எண்ணத்தை ஒழுங்குபடுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுங்க, ஒரு குப்பையை எந்த இடத்துல போடணும்னு போடுவோம், சாக்கடை எப்படி போகணும், நம்மளுடைய அந்த சமுதாயத்துல இந்த ஆட்சி மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நம்ம எண்ணத்தின் மூலமாக தான் சரி பண்ண முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் தனி மனித அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்பம் நலம் சரியா வரும். குடும்ப நலம் சரியாக இந்த சமுதாயம் நல்லா இருக்கு, சமுதாயம் நல்லா இருந்தா இந்த உலகமே நாடும் எல்லாமே சரியாகும். மிக அற்புதமா நம்மளுக்கு மகரிஷி அமைச்சு கொடுத்துருக்காங்க. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு வேணும் நம்மளுக்கு. பகுத்துணர்வுன்னா என்ன, தொகுத்துணர்வுன்னு என்ன? பகுத்துணர்வுனா ஒரு பொருள் என்ன, அதுக்குண்டான மூலப்பொருள்கள் என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ற, எப்படி வந்ததுங்கிறது. அது அறிவா உடலா உயிரா அப்படிங்கிறது தொகுத்துணர்வு. அப்பதான் நம்ம மனதானது, இந்த உயிரானது எங்கிருந்து வந்தது, எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிறது, அப்ப இறைநிலையிலிருந்து வந்த இந்த புனிதமான ஆன்மாவை நாம் எப்படி நம்ம மறுபடியும் இந்த புனிதம் பண்ணி நம்ம என்ன அங்க போய் செய்ய போறோம். அப்ப தவநிலைகள் மகரிஷி சொல்றாங்க, இந்துக்களின் நம்பிக்கை பிடிக்குங்கிறாரு, முஸ்லிம்களுடைய தொழுகை பிடிக்குதுங்கிறாரு, கிறிஸ்டினுடைய தொண்டு பிடிக்குதுங்கிறாரு. அன்னை தெரசாவை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். தொழுகைகள் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 முறை, அவங்க உருவ வழிபாடு கிடையாது, இருந்தாலும் என்ன பண்றாங்க, 5 முறை இறைவனை நம்பி அவங்க என்ன பண்றாங்க, முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? 9 நவகிரகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா எது மேல நம்பிக்கை வைக்கணும்னு நம்மளுக்கு தெரியல. அப்ப அந்த 9 கிரகங்களில் இருந்து நமக்கு வெளியே வரும் பொழுது பஞ்சபூத நவகிரக தவத்தை நம்மளுக்கு மகரிஷி அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதோட ஒன்றி கலந்து துரியாதீத நிலையை நம்ம எப்பொழுதெல்லாம் தவம் இயற்றி நம்ம பழக 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 இந்த ஆன்மாவானது அந்த சுத்த வெளியான இறை சக்தியோட நம்ம இணைச்சுக்கிறோம். அப்ப எண்ணம் களங்கமற்ற நிலையில் இல்லாத பொழுது இந்த இறைநிலையும் நாமளும் ஒன்றாயிரும். அப்ப அந்த என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்.
இல்லைங்களா? அப்போ முன்னுதாரணமாக இந்த முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இந்த இறைநிலை உணர்த்தும், இது பண்ணு பண்ணாத அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி, ஒரு குரு மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், உணர்த்திக்கிட்டே இருக்கும். நல்ல செயல்களை செய்வது, நல்ல சொற்களை பேசுவது, நல்லதை பார்ப்பது, நல்லதை கேட்பது, இது எல்லாமே என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்ப சாப்பாடு நிறைய போட்டுட்டோம்னாவே என்ன பண்ணுவாங்க, இது வேண்டாம் கொஞ்சம் எடுத்துருங்கன்னு சொல்ல தோணும். அப்ப எப்போ இந்த விழிப்பு நிலை வருதோ அப்ப நமக்குள்ளார இறைநிலை உணர்த்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த விழிப்பு நிலையிலே இருந்து நம்ம வாழ்க்கையை பயணம் செய்யும் பொழுது நம்மளுக்கு இந்த இறைவனானது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மகரிஷி நற்பண்புகள்ல ஒரு 11 விஷயங்களை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அகிம்சையை சொல்றாங்க. அதை பத்தி பேசினாவே 1 மணி நேரம் ஆயிடும். அப்ப அந்த அகிம்சைங்கிறது மகாத்மா காந்தி அகிம்சையின் வழியாகத்தான் நம்ம என்ன பண்ணாரு, இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு அகிம்சையை செய்ய சொல்றாரு மகரிஷி. அப்ப அந்த அகிம்சைனா என்ன, ஒரு தீவிரமாக ஒரு செயலை செய்வது, அமைதியாக செய்வது, அன்போடு செய்வது. அப்ப இது எல்லாமே நம்ம சரி பண்ண அகிம்சைங்கிறாரு. அன்புக்கும் பாசத்துக்கும் நம்ம தெரியாம தான் பற்று வருகிறது. அந்த பற்று மேலேயே நம்ம போறோம். பற்றும் பாசமும் இருந்தால் நாம் இந்த ஆன்மீகத்துல முழுமை பேர் அடைய முடியாதுங்கிறார் மகரிஷி. ஒரு குழந்தைய எடுத்துட்டோம், அதை வளரணும், வளர வைக்க வேண்டிய கடமை மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இறைநிலை கொடுத்திருக்கு. ஆனா அதுக்கு தெரியும் 14 வயசுக்கு மேல நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பது. நாம் அந்த குருவாக, அப்பாதான் குருவாக இருக்கார் நம்மளுக்கு முன்னாடி. குரு அமைவதற்கு முன்னாடி இந்த குழந்தை பருவத்துல அம்மா அன்பாகவும் அப்பா குருவாகவும் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வெளியில் 14 வயசு வரைக்கும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சுய முயற்சி வரும். அப்பொழுதுதான் நம்ம கைட் பண்ணணும். அவங்கள போய் போக்கஸ் பண்றதன் பேர்ல நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கஸ் பண்றோம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அவங்கள போர்ஸ் பண்ணும்போது வெறுப்புணர்ச்சி வந்துதான் அவங்க அந்த ஒரு அன்பை தேடி வெளியில மனம் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அந்த இடத்துலதான் நம்ம தப்பு பண்றோம். அவங்க என்ன பண்றாங்களோ, ஒரு படத்துல கூட, பூஜைங்கிற படத்துல ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ விஷால் தண்ணி அடிப்பாரு, தம் அடிப்பாரு. அதுல ஒரு கதாநாயகி இருப்பாங்களே, அந்த கதாநாயகி சொல்லுவாங்க, சாப்பிடுறது அளவா சாப்பிட்டுக்குங்க சொல்லுவாங்களா இல்லையா? குடிக்க கூடாதுன்னு சொல்லல, அளவா சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லாத அவங்களுக்கு என்ன பண்ணிடும், ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த உணர்வுலயே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப அப்பா அம்மா நம்ம சொல்றத கேட்பான். நம்ம ஏதோ ஒரு உணர்வுல சொல்றாங்க, நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிறோம், அது தப்பான காரியத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த அவங்க உணரணும். அப்படிங்கிறதா நம்மளுடைய கொள்கைகள். அப்ப இந்த அகிம்சை வழியில வாழணும் அப்படின்னா இந்த நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல்களில் இருந்தும் பேசக்கூடிய வார்த்தைகளில் இருந்தும் நம்ம எப்படி இருக்கணுங்க, ஒரு ஒழுக்கம், கடமை, ஈகையோட முதல் விஷயமும் ஒழுக்கம் சொல்றாங்க. அப்ப ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா, மகரிஷியோடைய ஒரு விஷயத்தை நம்ம தீவிரமா பண்றதுனால, ஒரு தீவிரவாதின்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க, ஒரு விஷயத்தை தீவிரமாக பண்றதுனால அவன் தீவிரவாதி. நான் வேதாத்திரியவாதி, நானு வேதாத்திரியவாதி. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, வேதாத்திரியம் என்ன சொல்லுதோ அதை நான் ரெகுலரா பண்ணணும். அதுக்கு பேர் வாதி. நான் ஒரு வாதி. எதுக்காக வேண்டி வாதி? வேதாத்திரியத்துக்காக வேண்டி. அப்ப இந்த உடலை, மனதை, உயிரை, இந்த ஆன்மாவை இறைநிலையோடு இணைக்க வேண்டும் என்றால் நான் ஒரு வாதியாக இருக்க வேண்டும், இல்லைங்களா? அப்ப கோர்ட்ல வாதின்னு சொல்றாங்க, பிரதிவாதி சொல்றாங்களா இல்லையா? நாம் ஒரு வாதி. அப்ப குரு பகவான் எவர் ஒருவர் குருவை கைப்பிடித்து அவர் சொல்லும் ஒரு வார்த்தை தவறாமல் நடந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர் நிச்சயமாக இந்த இறைத்தன்மையோடு வாழ முயற்சிப்பார்கள். இறைத்தன்மையை அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுகிறார் மகரிஷி. அப்ப குரு பகவான் சொன்னதை நாம் செய்ய முடியவில்லை. உடற்பயிற்சி டெய்லி 1 மணி நேரம் செய்யணும், காலையில மாலையில தான் 2 நேரம் தான் சொல்லியிருக்காரு. தவம் பண்ணணும், பண்ண முடியல. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்க அந்த உணர்வோடு இருந்தீங்கன்னா இறை சக்தி கிடைக்கும். அப்ப ஆக்கினியில இருங்க, துரியத்துல இருங்க, கிடைக்கிறப்ப எல்லாம் சாந்தி யோகத்துல இருங்க. எத்தனை பேர் நம்ம சாந்தி யோகம் பண்ணிட்டு நம்ம தூங்குறோம்? அப்ப அந்த மன அலைச்சூழல் சரியாக வேண்டும் என்றால் சாயந்தரம் தூங்குவதற்கு முன்னாடி சாந்தி யோகம் பண்ணித்தான் ஆகணும்.
அப்ப அந்த மனம் கலங்கப்பட்டிருக்கு, இந்த ஆன்மா கலங்கப்பட்டிருக்கு, இது எல்லாம் தூய்மை அடையணும்னா மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும். இப்ப இங்க ஒரு 15-20 பேர் இருக்கிறோம்னா இன்னிலிருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். டைம் கிடைக்கலைங்கிறது இல்லை, டைம் ஒதுக்கணும். சினிமா பார்க்க போறோம், ஹோட்டலுக்கு போறோம், மொபைல் பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு, யாரையும் தப்பு சொல்வதற்காக இல்லை, டைம் நிறைய இருக்கு. இன்னும் 25 மணி நேரம் ஆயிருமுங்களாமா சொன்னாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 24 மணி நேரங்கிறது 25 மணி நேரமாக சூரிய ஒளி அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்க போகுது இல்லைங்களா? அப்ப அந்த 25 மணி நேரமாவது நம்ம என்ன பண்ண, 1 மணி நேரம் சொன்ன மாதிரி மகரிஷி 1 மணி நேரம் சேர்த்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துட்டாரு என்னமோன்னு தோணுது. சோ அந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உடல் தான். ஒரு உடலை நாம் எப்பொழுது சரி செய்கிறோமோ, நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டாங்கிறாங்க. குலதெய்வ கோயில்ல போய் நீங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணினீங்கன்னா என்ன உணர்வு ஏற்படுகிறதோ நீங்க உடற்பயிற்சி பண்ணா போதுங்கிறார் மகரிஷி. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். முன்னோர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய வம்சாவளிகள் நல்லா இருக்கணும்னு அந்த இடத்துல போய் வேண்டுனாங்க. ஆனா மகரிஷி எப்படி அமைச்சு கொடுத்திருக்காரு, நீங்க அந்த முன்னோர்கள் கொடுத்த அந்த உயிர் சக்தியின் மூலமாக, கர்ம வினை பதிவுகள் மூலமாக அந்த உடலை வளர்த்து கொண்டு வந்தீர்கள், இந்த மனதை வளர்த்து கொண்டு, உயிரை வளர்த்து கொண்டு வந்தீர்கள். அதை நீங்க அந்த உடலுக்கு செய்யக்கூடிய அந்த கர்ம வினை பதிவுகளை போக்கி கொண்டீங்கன்னால் முன்னோர்கள் அந்த செய்த பதிவுகள் எல்லாமே இங்கேயே கிடைக்குங்கிறார். ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, சார் நான் வாழ்க வளம்ல வந்துட்டேன், எல்லாமே பண்றேன், என் பையன் சொன்னா கேட்க மாட்டான், ஆனா அவனுக்கு எப்படி அந்த புண்ணியம் போய் சேரும்னு கேக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னுடைய அப்பா அம்மா பதிவுகளோட இருக்காங்க, நான் இப்ப அந்த பயிற்சிக்கு வந்துட்டேன். நான் பண்ணும் பொழுது நாம் என்ன நினைச்சு வாழ்த்துறோமோ, தவ முடிவுல வாழ்த்துறோமோ, அவங்களுக்கு எல்லாமே இந்த பவர்ஃபுல்லான விஷயம் எங்க போகுங்க, அவங்களுடைய வாழ்காந்த அலைகள் போய் சேர்ந்து அவங்களுடைய மன அலைச்சலுக்கு போய் சேருங்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தனே மகரிஷி தன்னுடைய தாய் தந்தையை வணங்க சொல்றாரு, அதுக்கப்புறம் மனைவியை வாழ்த்த சொல்றாரு, கணவரை வாழ்த்த சொல்றாங்க, குழந்தைகளை வாழ்த்த சொல்றாங்க. இந்த வாழ்த்து அலைகளின் மூலமாக நம்முடைய கர்ம வினை பதிவுகள், இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் செய்ய 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 கர்ம வினை பதிவுகள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த கர்ம வினை பதிவுகள் புண்ணிய பதிவுகளாக மாறுகிறது. அந்த புண்ணிய பதிவுகள் யாருக்கு போய் சேருங்க, தன்னுடைய பசங்களுக்கு போய் சேருதுங்கிறாரு. அப்ப அந்த பசங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டைம் வரும், இந்த உடனே வாழ்த்து அலைகள் போய் அங்க சேருமான்னு கேட்டா, அவங்க எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி வரும் பொழுது நாம் நினைத்த அந்த ஒரு 4 to 7 அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம வாழ்த்தோம்னா, அந்த ஃப்ரீக்வன்சியில் அவங்க இருக்கும் பொழுது இந்த வாழ்த்தலை அவங்களுக்கு போய் சேரும், நிச்சயமா போய் சேர்ந்துரும். ஏன்னா அவங்க நம்மளை கண்கூட பாக்குறாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அதுல என்ன விளைவுகள் வருது, அது எல்லாமே அவங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க சாதாரணமா இல்லை, அவங்களும் இறைத்தன்மை வாய்ந்தவங்க தான். அப்ப நம்மளதான் முன்னுதாரணமா எடுத்துக்கிடுவாங்க. அதற்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்ப எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அப்ப உடற்பயிற்சி நம்ம செய்யறோமா, செய்யணும். தியானம் பண்ணணுமா, 2 நேரம் பண்ணணும். நல்லா பண்ணி பாருங்க. ஒரு அதிகபட்சம் 27 நாட்களுக்கு மட்டும் நீங்க பண்ணுங்க. அதிகபட்சம் 40 நாள் நீங்க போக வேண்டாம். 27 நாட்கள் நீங்க இதை கண்டினியூவா பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி செல்ஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். நீங்க மனசு சொன்னாலும் உடல் என்ன பண்ணாது, கேட்காது, பண்ணியே ஆகணும் தீரும். அப்ப அதுக்கு ஒரு சங்கல்பம் எடுக்கணும். அப்ப அந்த உடலை தூய்மைப்படுத்துவதற்காக நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சஞ்சிதா கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இத்தனை வினைகளையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் அந்த உடற்பயிற்சியோ தியானம் காயகல்பம் செய்யாமலே நாம் செய்த ஒரு விஷயத்த சொன்னோம்னா பலிக்காது யாருக்குமே. நீங்க கேக்குறீங்க, இப்படி வெளியில போயிடலாம், அவ்வளவுதான். ஆனா மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் நீ உன்னை தயார் பண்ணு, அதுக்கப்புறம் நீ சமுதாயத்துக்கு போன்னு இருக்காரு. அப்ப நான் என்னை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்போ மகரிஷி கிட்ட ஒரு அம்மா கேக்குது, நான் 2 பிள்ளைகளை வளர்த்தேன், ஒரு பிள்ளை மூளை வளர்ச்சி கம்மியாயிடுச்சு, 2வது குழந்தை நல்லா திறந்துருச்சு, அப்ப நான் அந்த குழந்தைய நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு மகரிஷி பதில் சொல்றாரு, அது உங்களுடைய எண்ணம் தான் காரணங்கிறாங்க. அந்த பையன் மூளை வளர்ச்சி கம்மியா இருந்தாலும் நான் தனியாவே இருந்துக்கிறேன், உங்களை யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவன் தனியாவே இருக்கா. அப்படி இடையில அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த அம்மா. அதுக்கப்புறம் அவனுக்கு மன அளவு உளைச்சல் அதிகமாகி ரொம்ப பாதிக்கப்படுறான். அப்ப அந்த அம்மாவுடைய மனநிலை, அந்த எண்ணம் தோணுது, நம்ம பையன் இப்படி ஆயிட்டான், அவனுக்கு என்ன பண்றது, சரி பண்ணணுமே, நான் கூப்பிட்டா வரமாட்டேறேனே
அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த எண்ண அலைச்சல் மறுபடியும் அந்த பையனை போய் என்ன பண்ணுதுங்க, பாதிக்குது. அப்ப மகரிஷி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ அந்த நினைப்பை கைவிடுங்க, மனசில் நினைக்காதீங்க, அவன் சரியாயிரும். அவன் தனிமையா இருக்கிறது நல்லது. உங்களோட மறுபடியும் வந்தானா உங்களுக்கு மன அலைச்சல் அதிகமாயிரும். அப்ப கம்பேர் பண்றாங்க, சின்னவன் சம்பாதித்ததை தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவன் ஒத்து வர மாட்டான்னு சொல்றாங்க. மகரிஷி டோட்டலாவே அவாய்ட் பண்ண விட்டுருங்க, அவன் வருவான், நிச்சயமா வருவான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவனை வாழ்த்தணுங்கிறார். வாழ்த்து மட்டும்தான் அது சரி பண்ணவே முடிய, நீங்க அவன் மனசு அளவுல போய் என்ன பண்ண முடியாது, நேர்ல பேசினா முடியாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க, உடல் முழுவதும் அவங்க எல்லாம் உடற்பயிற்சி பண்றாங்க, மெடிடேஷன் பண்றாங்க, தவமும் பண்றாங்க, இந்த அறிவுத்திருக்கள் தொடர்புலயே இருக்கிறாங்க, ஆனா ஐடி ஃபீல்டுல இருக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லா கொப்பளம் வந்துருச்சு. அப்ப கேள்வி கேட்கிறாங்க அவங்க கிட்ட, ஐயா இது மாதிரி இதுலதான் தொடர்புல இருக்கிறோம், ஆனா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி பண்ண முடியலேங்கிறாங்க, இதுக்கு என்ன வழி, என்ன தீர்வுன்னு கேட்கிறாங்க. அப்ப மகரிஷி சொல்றாரு, எங்க பார்த்தாலும் எண்ணம் தான் சொல்றாரு. நம்ம கருமயத்துல பதிவாகி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் மேலும் மேலும் பெருக 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 அந்த கெட்ட எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் எடுத்துன தோளத்தை, பஞ்சபூதங்கள் பஞ்சேந்திரிய தவத்துல ஃபர்ஸ்ட் தோளத்தை பாதிக்குங்கிறார். அப்ப தோலை பாதிக்கும் பொழுது நம்ம உஷாராயிரணும். அடுத்த கை வைக்கும், எங்க சாப்பிடறதுல ஜீரணமாகாது, தண்ணி குடிச்சாலும் ருசி தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்ப நீங்க எண்ணத்தை தான் சரி பண்ணணுங்கிறார். புரியுதுங்களா? அப்ப எதுக்கு எடுத்தாலுமே முக்கிய காரணம் என்னங்க, எண்ணம் தான். எண்ணம் எங்க பண்ணாலும், ஒரு மனம் அநாகத கிளாண்ட் ஓபன் பண்ணல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா 9வது இடத்துல உட்காந்து நல்லா அதை மட்டுமே பண்ணுங்க, ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்பிக்கை வச்சா மட்டும்தான் எண்ணம் சரியா வரும். எண்ணம் சரியா இருந்தா எல்லாமே சரியாயிரும். அப்ப அந்த ஆன்மாவானது தூய ஆன்மாவாக மாறணும் அப்படின்னா இந்த களங்கங்கள்ல இருந்து விடுபட டெய்லி பயிற்சி பண்ணணும். அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. இந்த அகத்தாய்வுலயே 4மே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் பிரம்ம ஞானம்ங்கிறாரு. ஒரு பிரம்ம ஞானம் வேணும் அப்படின்னா இந்த பிரம்மத்தை பற்றி விழிப்பு நிலை நம்மளுக்கு இருக்கணும், இந்த இயற்கை பற்றிய விழிப்பு நிலை நம்மளுக்கு இருக்கணும், இந்த இயற்கை ரகசியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சுத்தவெளியானது விண்களாக கூட்டாக மாறி மூலகங்களாக மாறி இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றது காரணம் இந்த பஞ்சபூதங்கள்னா என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கணும். அப்ப இந்த இயற்கைக்கு நம்ம எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றோமோ இயற்கை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்றாங்க, அதைத்தான் வெட்டிட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்மளுக்கு திடீர்னு புயலாத்தான் வருது மழை. அப்ப இந்த விழிப்பு நிலை எல்லாத்துக்கும் இல்லாததுனால இயற்கை வளங்களை எப்பொழுதெல்லாம் அழிக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த இறைவன் தான் இயற்கையாக இருக்கிறத நம்ம அறியணும். அப்ப இறைநிலை தவம் கொடுக்குறாரு மகரிஷி. அதுல இருந்துதான் நாமளா வந்திருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் இங்க கத்துக்கொண்ட விஷயத்தை நம்ம அனுபவமாக ஏற்று செயல் விளைவு அதுக்கு ஆராய்ச்சி முடிவு தெளிவா பண்ண சொல்றோம். நம்ம எதுவுமே அந்த அனுபவத்திலே விட்டுட்டோம். அப்ப அனுபவத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டோம். அப்போ முற்றிலும் நம்ம ஒரு ஞானம் வேண்டும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் வேதாத்திரி மகரிஷி. நீங்க உலகத்துல எங்க தேடினாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேற எங்கேயுமே இல்லை. விஷயம் தெரிஞ்சவங்க இதை விட்டு வெளியிலே போக மாட்டாங்க. எங்கேயுமே தீர்வு கிடைக்காது. மகரிஷி கரு உருவாகிறதுல இருந்து இறந்ததுக்கு அப்புறம் எங்க வரைக்கும் போற மாதிரி நிலை சொல்லிட்டார். அப்ப கருவிலே திருவுடையார். இந்த ஜீவ வித்துநாத குழம்பு சரியான விகிதத்தில் சராசரியான 100% சரியான விகிதத்தில் இருந்தா மட்டும்தான் நல்ல குழந்தைகளாக பிறக்கும். அப்போ அமாவாசை பௌர்ணமி அந்த தினத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த அறியாமையில் செய்யக்கூடிய தவறுகளினால்தான் உடல் ஊனமுற்றார்களோ கண்ணோ காதோ ஏதோ ஒரு விஷயத்த குறைபாடுகள் ஏற்படுகிறது. அப்ப அமாவாசை பௌர்ணமி நாட்கள் ஏன் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் சுழன்று பயங்கரமா ஓடும். சந்திரனானது அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அதுக்குதான் அந்த அன்னைக்கு பஞ்சபோத நவகிரக தவிர்த்து விரத நாட்கள் அன்னைக்குதான் அமைச்சாங்க. அமாவாசைக்கு போறது, குலதெய்வ கோயிலுக்கு போறது, ஏதோ பௌர்ணமி அன்னைக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு அது நடைமுறைக்கு சித்தர்கள் வச்சாங்க. இந்த எல்லாமே சரியான விகிதத்தில் இயங்கினால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நவக்கோள்களாகட்டும், இயற்கையான பஞ்சபூதங்களாகட்டும்,
சுத்த வெளியாக, அதாவது 10,000 சூரிய குடும்பம் சேர்ந்த ஒரு கேலக்சி. இப்போ 4 கேலக்சி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள். ஆனா சித்தர்கள் பல கேலக்சி இருக்கு, பல கோடி கேலக்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப யூடியூப்ல நீங்க நிறைய சர்ச் பண்ணலாம். அப்ப கேலக்சியில இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். ஃபேஸ்புக்ல எல்லாம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே போடுறாங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனையோ விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பகிர்றோம், தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் எடுத்து போடுற அந்த 30 செகண்டுக்கு உண்டான விளம்பரத்தை பார்க்குறோம். இது எல்லாமே என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இதுலயே முழுமையோட ஈடுபாடு இருக்கணும். குடும்ப விஷயத்த, குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு மீதி நேரத்துல என்ன பண்ணலாம், இதுலயே கொஞ்சம் ஒன்றி ஒன்றி பழக 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 நம்ம செல்கள் மாற்றம் அடையும். செல்கள் மாற்றம் அடையணும், நம்ம மனசு வச்சாதான் முடியும். அப்ப இந்த மனசு எப்ப வைக்கிறது, அப்ப மனசு ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் வைக்க முடியும். அப்ப அந்த மனசை சரி பண்ணணும், எண்ணத்தை சரி பண்ணணும். வளைச்சு வளைச்சு மகரிஷி இதைத்தான் சொல்றாரு. எந்த புக்கு எடுத்தாலும் இறைத்தன்மை, அதுல இருந்து வரக்கூடிய பிரபஞ்சம், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய பஞ்சதன் மாத்திரைகள், இந்த உடலாகட்டும், உயிராகட்டும், மனமாகட்டும், இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நான் வேற, இறைவன் வேற அல்லன்டர். அப்ப தவத்துல நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த இறைவனே எனக்குள்ளார வந்து பல குருமார்கள் வந்திருக்காங்க. வள்ளலார் வந்தாரு, அகத்தியர் வந்தாரு, போகர் சித்தர் வந்தாரு, எல்லாமே வந்திருக்காங்க அவருக்குள்ளார. அப்ப நம்மளுக்குள்ளார குரு பகவான் வேதாத்திரி மகரிஷி நம்மளுக்குள்ள இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு செயலையும் பார்த்து செய்ய வேண்டும். ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா அகிம்சை வழியெல்லாம் வாழ வேண்டும். ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும், அந்த ஒழுக்கம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கணும். காலையில 5:30 மணிக்கு எந்திரிக்கிறோமா, உடற்பயிற்சி தியானம் ஒரு 1.5 மணி நேரம், 7 மணிக்கு நிறைவாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலைக்கு வேணாலும் போலாங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளார வர்றோம். ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கணும், இப்படித்தான் நம்ம வாழணுங்கிற ஒரு விஷயத்த மகரிஷி எல்லாமே கத்து கொடுத்துட்டாங்க. ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கலாம். வாரம் முழுக்க என்ன பண்ண, ஹாஸ்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் என்ன சாப்பாடு போடுறாங்கிறது டைம் டேபிள் போடுறாங்களா இல்லையா? அது மாதிரி நம்மளுக்குள்ளான ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைம் டேபிள் போட்டுதான் பழகணும், வேற வழி இல்லை. அப்ப இந்த வாழ்க்கையில முழுமை பேர் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க, ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம மாத்தி தான் ஆகணும். புரியுதுங்களா? டைம் ஆயிடுச்சு, 6:45 ஆயிடுச்சு. எத்தனை மணி வரைக்கும் பேசலாம்? பேசிட்டே இருக்கலாங்களா? நீங்க மழை வந்துருச்சுன்னா ஊருக்கு போக முடியாது. 7 மணி வரைக்கும் பேசலாங்களா? சரிங்க. அப்போ இப்போ நம்ம இந்த ஊத்துக்குழி அறிவித்திரு கோயில் எத்தனை வருஷம் ஆகுதுங்க இங்க ஓப்பன் ஆகி? 4 மாசம். புதுசா ஓப்பன் ஆகி புதுசா 4 மாசம் ஆச்சு. இப்போ எத்தனை பேர் இதுல பயிற்சி கண்டினியூவா வந்தவங்களாம் கொஞ்சம் சொல்லலாம். 4 மாசமா கண்டினியூ வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன உணர்ந்தோம், எப்படி இங்கெல்லாம் கத்து கொடுக்குறாங்க? நீங்க புதுசா அரங்காவில் இருங்களா? நீங்க புதுசா வந்திருக்கீங்க. புதுசா வந்திருக்கவங்கள யாரு? நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க. எதுக்கு கேக்குறேன்னா, நம்ம கத்துக்கிட்டதை விட புதுசா வந்தவங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். அவங்க கிட்ட கேட்டா தெரியும் அவங்க மனநிலை எப்படி எல்லாம் இருக்கு, அவங்க எப்படி எல்லாம் மாற்றம் ஆயிருக்கு, அவங்க குடும்ப சூழ்நிலைகள்ல அவங்க எப்படி அடுத்து பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். இப்போ நம்ம இங்க எத்தனை பேர் இருக்கிறோம், நிறைய பேர் கத்துட்டு போயிருந்திருப்பாங்க. என்னைய மாதிரி 22 வயசுல போயிட்டு திருப்பி 30 வயசுல ஜாயின் பண்றவங்களே இருப்பாங்க. ஆனா விடாது, இந்த கருமுனை பதிவுகள் விடாது. நம்முடைய முன்னோர் பதிவுகள் தான் இப்போ வரைக்குமே இப்போ வந்திருக்கிறோம். எங்க தாத்தா பாட்டி நினைச்சிருக்கலாம், இல்ல அவங்களுடைய அப்பா அம்மா நினைச்சிருக்கலாம். யாரோ உணர்வு கிடைக்காம மதங்களே மகரிஷி அப்படிதான் தோணுச்சுங்கிறாங்க. அப்ப அந்த போதிக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை, கடவுள் யாருன்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லை. அப்ப அந்தந்த இடத்துல உட்கார வச்சு ஒரு குருவாக ஒருத்தர் உருவம் எடுத்து ஒவ்வொரு மதமாக மாறிச்சு. அந்த மதத்துல இருந்து ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குனது தான் மதங்கள் தோன்றுச்சுங்கிறாங்க. அப்ப அந்த தொழுகைகள் அவங்க கொண்டு வந்தாங்க. இவங்க தொண்டு வகையாக சண்டே ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க. இந்துக்கள் கோயில்களை கட்டி வழிபட்டாங்க. அப்ப இந்த வழிமுறைகள் எல்லாமே எதுக்குன்னா இறைவனை அடைவதற்கு தான். அப்ப அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை அங்கேயே வந்துருச்சு. என் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசு என்ன ஆயிடுச்சு, அது நேர்நிறை உணர்வா எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த அருகுணத்தில் தான் சிரமிக்குது. இப்போ 18 படி ஒரு சின்ன விளக்கத்தோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். 18 படி ஐயப்பன் கோயில் நம்மளுக்கு எது கட்டினாங்கன்னு யாருக்காவது தெரியுமா?
எதுக்கு போறோம்னே தெரியல. ஏதோ ஐயப்பனை போய் பார்க்கணுங்கிறதால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு 48 நாள் இல்ல 4 நாள்லயே இப்ப மாலையை போட்டு கொண்டு போய் கழட்டிட்டு வந்துடுறாங்க. எதுக்காக? மகரிஷியோட கருத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். 18 படி என்ன அப்படிங்கிறது. அதாவது பஞ்சேந்திரிய தவம், 5 புலன்களை நாம் சரி செய்து கொண்டுதான் அந்த மாலையை போட்டு அனுபவிச்சது இருக்கணும், இல்லைங்களா? கரெக்டுங்களா? நல்லதுதான் கேட்பாங்க, நல்லதான் பார்ப்பாங்க, நல்லதான் எதை சாப்பிடணும் அதை சாப்பிடுவாங்க, இல்லைங்களா? அந்த பஞ்ச பூதங்களும் சப்போர்ட் பண்ணும். பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற ஆகாயம். இதுல 5, அதுல 5, 9 மையங்கள் நம்மளுக்குள்ளார ஓடிட்டு இருக்கு, இல்லைங்களா? தெரியுமா உங்களுக்கு என்னென்ன ஓடிட்டு இருக்கு? 7 மையங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லைங்களா? என்னென்ன ஓடுதுன்னு சொல்லுங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினே, துரியம். இந்த 7 மூலச்சக்கரங்களை வச்சுக்கோங்க, சரிங்களா? 7 மூலச்சக்கரங்களும் பஞ்சேந்திரிய தவங்களும் 5 புலன்களும் எத்தனை ஆச்சுங்க? 12 ஆச்சு. 6 குணங்கள் என்னென்னங்க? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்கள். இந்த 18 படிகளை நீங்க சரி பண்ணினீங்கன்னா தத்துவமசின்னு அங்க எழுதியிருக்கும். ஐயப்பன் கோயில் யார் யார் போயிருக்கீங்க? அங்க போய் முன்னாடி தத்துவமசின்னு மலையாளத்தில் எழுதியிருக்கும். யாரு தத்துவமசின்னா என்ன? இறைவனே, இறைவன் தான் மனிதன் ஒவ்வொருத்தருக்குள்ளார இருக்காரு. நானும் நீயும் வேறல்ல, 2 பேரும் ஒண்ணுதாங்கிறது அந்த தத்துவமசிங்கிற வேடேன்னு. அது புரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மாலையை கழட்டனா போதும், எல்லா வேலையும் திருப்பி மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சார். ஆனா மகரிஷி நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க மிக அற்புதமா.